எல்லாருக்கும் வணக்கம். முதுமை வரமா அல்லது சாபமா? மதுரை மாநகராட்சி பூங்காவில் ஒரு மூதாட்டியும் அவருடைய நடுத்தர வயது இளைய மகனும் பேருந்து நிலையம் அருகே அமர்ந்திருக்கிறார்கள். மூதாட்டியின் முகத்தில் அப்படி ஒரு சோகம். இருவரும் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். மனைவி சொல் கேட்டு அம்மாவை மதுரையில் இருக்கும் அண்ணன் வீட்டில் விடுவதற்காக அவன் வந்திருந்தான். வந்த இடத்தில்தான் அண்ணன் கொடைக்கானலுக்கு குடி போய்விட்டது தெரிகிறது. பழைய வீட்டில் இருந்தவர் அண்ணனின் தொலைபேசி எண்ணை தருகிறார். தம்பி மொபைல் போனில் பேச அண்ணன்காரன் இங்கே எல்லாம் அம்மாவை கொண்டு வந்து விடாதே என்கிறான். அம்மா போனை வாங்கி அவனிடம் பேச இந்த பக்கம் வரவே வராதே என்கிறான். இப்போது இருவரும் என்ன செய்வதென தெரியாமல் பூங்காவில் அமர்ந்திருக்கிறார்கள். அம்மா ரொம்ப பசிக்குதப்பா என்று கூற மகன் சாப்பாடு வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு எழுந்து போகிறான். அம்மா அந்த இடத்திலேயே சாய்ந்து அமர்ந்திருக்கிறார். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் கவிகிறது. மகன் திரும்ப வரவே இல்லை. அவன் சென்னைக்கு போகும் பேருந்தில் போய் கொண்டிருக்கிறான். காத்திருந்து பார்த்துவிட்டு அம்மா மெல்ல எழுகிறார். பக்கவாதத்தால் வளைந்து போன வலது கையுடன் அடியெடுத்தே வைக்க முடியாத இடது காலுடன் தளர்ந்து போய் மெல்ல நடக்கிறார். இது வெறும் கதை மட்டுமல்ல, நம்மை சுட்டு பொசுக்கும் உண்மையும் கூட. பெற்ற தாய் தந்தையே ஆனாலும் முதுமை வந்ததும் அவர்களை புறக்கணிப்பது, வீட்டை விட்டு துரத்துவது, அவர்களை ஒன்றுக்கும் உதவாத ஜந்துக்களாக நடத்துவது, இவையெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டன. அதிகபட்ச இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் அவர்களை முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். எனவே முதுமை வரமா சாபமா என்று பட்டிமன்றமெல்லாம் வைக்க தேவையில்லை. ஏனென்றால் அது இயற்கை. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே எதிர்காலத்தில் முதுமையை எதிர்கொள்ளதான் வேண்டியிருக்கும். முதியவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள். அவர்களுக்கு தேவை முதுமையில் ஏற்படும் உடல்நல குறைபாடுகளுக்கான சிகிச்சை. அதற்கு உத்தரவாதம் கொடுப்போம். சமூக குற்றவாளிகளிடமிருந்து அவர்களை பாதுகாப்போம். அவர்களின் தனிமையை போக்க உதவுவோம். அவர்கள் நம்மிடம் கோருவதெல்லாம் அன்பான சில வார்த்தைகள், அக்கறையுடன் கூடிய அரவணைப்பு, சமூக பாதுகாப்பு, இவற்றை கொடுப்போம் என்று இன்றே உறுதி கொள்வோமா? இனிமை வேண்டும் என்பது இளமை, இனியும் வேண்டாம் என்பது முதுமை. இனி எப்போ விடியும் என்பது இளமை, இனி ஏன் விடுகிறது என்பது முதுமை. சில்லறை தேடி அலைய வைப்பது இளமை, கல்லறை தேடி அலைய நினைப்பது முதுமை.